ஹாய் காய்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது டேக் பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மின்மினி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டோன்ட் லீவ் தான். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்ஸ்ப்பா. அண்ட் போன பார்ட்டில் நான் ஒரு சாங் ஒன்று போட்டிருந்தேன். அது எப்படி என் ஃபோன்லேயே டெலீட் ஆகிடுச்சு என்னன்னு தெரியல. இப்போ வந்து நம்ம விட்டதுலேருந்தே கன்டினியூ பண்ணிக்கலாம். கொஞ்சம் முன்னாடி இருந்தே கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜேகே தான் குளிரில் நடுங்கிட்டுருக்காரு. நம்ம டேவ் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கான். டேவை தான் ஹக் பண்ணுறாரு. சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி டேவ் சொல்லுவான். இல்லை வேண்டாம், நீ எங்கேயும் போகாத, இப்படியே உட்கார சொல்லி டேவ் வந்து ஹக் பண்ணிவிட்டு ஜேகே வந்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கான். நம்ம டேவ் வேறு வழி இல்லாமல் படுத்துடுறான். ஜேகே வந்து டேவுக்கும் சேர்த்து பெட்ஷீட் போற்றி விட்டு இன்னும் பக்கத்தில் இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். ஜேகே ஜேகே என்னடா பண்ணுற அப்படி சொல்லி நம்ம டேவ் கேட்குறான். ஜேகே வந்துட்டு பதிலே சொல்லலை. டேவோட நெக்கில் வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு மாதிரி பக்கத்தில் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு இன்னும் பக்கத்தில் வா, இன்னும் பக்கத்தில் வான்னு சொல்லிகிட்ருக்காரு. வந்து என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி இருக்கார். நம்ம போட்டிருக்க டிஷர்ட் வந்து ஹிப்பு வரைக்கும் தானே இருக்கும். அதில் வந்து ஜேகே ஹேண்டை வச்சுட்டு கையை உள்ளே விட்டுறாரு. ஜேகேக்கு வந்து அந்த டிஷர்ட் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குமேவும் அதை மேலே வேற தூக்கிட்டு அவருக்கு வேற ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம புரிஞ்சுக்கிட்டு டிஷர்ட்டை வந்து கழட்டிடுறாரு. பக்கத்தில் இன்னும் இறுக்கமாக கட்டி பிடிச்சி நம்ம ஜேகே வந்து டேவோட நெக்கில் போயிட்டு அப்படியே ஃபேஸ் வச்சு ரப் பண்ணிகிட்ருக்காரு குளிரில். இன்னும் கொஞ்சம் கிட்டவான்னு சொல்லி நல்லா இழுத்துட்ருக்காரு. ஜேகே வந்து விடாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அவனுக்கு மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் இது வேணும்னு அவனுக்கு தோணுது. உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? அப்படியே டேவோட செஸ்ட்லேயே படுத்து தூங்கிடுறான். நம்ம ஷோ இவனை வச்சுக்கிட்டு என்ன தாண்டா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அப்படியே அடிக்கலான்ட்டு கை வாங்கிட்டு அப்படியே கொஞ்சிறாரு. க்யூட் பண்ணிடல நீ அப்படி சொல்லிட்டு கொஞ்சிட்ருக்காரு. அப்படியே நைட்டு வரைக்கும் தூங்கிட்டுருக்காரு. காலையில் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறாரு. என்னடா திடீர்னு நெஞ்சு மேலே இப்படி ஒரு கணக்குது அப்படின்ட்டு பார்த்தா நம்ம ஜேகே படுத்த பொசிஷன்லேயே இருக்கார். நீ எல்லாம் மனுஷனடா, என்னத்தடா திம்ப இப்படி வெயிட்டாக இருக்காங்கிட்டு போடா அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்றாரு. இப்போ தாண்டா மூச்சே வருது அப்படி சொல்லிட்டு ஜேகே திரும்ப தள்ளி விட்டதில்ல அப்படியே எந்திரிச்சிருப்பார். நீ என்ன பண்ணுற ரூமில் அப்படின்றாரு. ஆமாடா கேட்பேன், ஏன் கேட்க மாட்டேன் அப்படின்றாரு. என்னது டாவா அப்படி சொல்லி ஜேகே கேட்குறாரு. ஆமாம், சும்மா இருந்தவனை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சி ஐயோ போது ஸ்டாப் பண்ணு அப்படின்றாரு. என்ன, நான் அப்படி தான் சொல்லுவேன், என்ன நீ நைட்டு என்னென்ன பண்ண அப்படின்றாரு. ஜேகே ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பார்த்துட்டு ஐயோ ஏடா கூடமா ஏதாவது பண்ணிட்டோமா, ஐயோ அவன் வேறு டிஷர்ட் போடாமல் இருக்கானே அப்படி சொல்லிட்டு வேகமாக திரும்புகிறாரு. நம்ம ஜேகே வந்து திரும்பிக்கிறாரு. ஷையாமா திரும்பிக்கிறாரு. அவனை இருந்துட்டு ஆமாம் நைட்டு பூரா பார்த்துட்டு இங்கே பாருடா, இங்கே பாரு, இங்கே திருப்பி பாருடா அப்படின்றாரு. நம்ம ஜேகே திரும்பவே மாட்டுறாரு. சாரிடா அப்படின்றாரு. சொல்லுவேன், ஏன் சொல்ல மாட்டேன், நீ இங்கே திரும்பி பாருடா, இங்கே என் கழுத்தை பாருடா. அங்கே என்னடா இருக்கு உனக்கு, எதுக்குடா பிடிச்ச அப்படி கடிச்ச மனுஷனடா நீ எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஜேகேன்ட்டு சாரி ஏதாவது தெரியாமல் பண்ணியிருப்பேன். யாரை நீயாடா தெரியாமல் பண்ண, நீ என்னென்ன பண்ண நான் சொல்லவா, இங்கே திரும்புடா நீ தைரியமாக நான் இங்கே திரும்புடா அப்படி சொல்லிட்டு முன்னாடி வராரு. திரும்புன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி வந்து நிற்கிறாரு. சாரி அப்படி சொல்கிறாரு. போய் டிஷர்ட் போட்டு வாட்டே போட்டு அப்படின்றாரு. பாடா என் டிஷர்ட்டோட நிலமையை பாடா, எங்கே கிடக்குன்னு பாடா. பார்த்தா கட்டில் கீழே கிடக்கு. சாரிட்டேன்னு அதை எடுத்து கொடுக்குறாரு. எடுத்துகிட்டு போயிட்டு வா, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படி சொல்கிறாரு. உன்ட்ட என்னத்துல நான் பேசணும், நீ எல்லாம் மனுஷன் மாதிரியா நடந்துக்கிற, காய்ச்சலே பாவமே தொட்டு பார்க்கலான்ட்டு வந்தால் என்னை பிடிச்சி நீ என்னென்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றாரு. நம்ம ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. இதவே சொல்லிகிட்ருக்கோமேவும் மூஞ்சிலாம் ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படி சாரிடா, நான் வேணும்னு பண்ணலடா, அதை தாண்டா நானும் சொல்கிறேன், நீ வேணும்னு தாண்டா பண்ணலை, அதுதாண்டா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இதை மட்டும் மெதுவாக வாய்க்குள்ளே மணங்கிட்டு போகிறாரு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டார் அவர் ரூமுக்கு. ஜேகேக்கு வந்து மாதிரி கில்ட்டியாகவே இருக்குது. என்னடா அப்படி பண்ணிட்டோமே அப்படி சொல்லிட்டு சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கோச்சிங் சென்டர் கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்காரு. நம்ம வந்து ஹாலில் தான் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து ஜேகே கிளம்பி வரமேவும் பார்க்குறான் நம்ம ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது.
ஏதோ பண்ணிட்டோம், அவன் நம்ம மேலே கோவமாக இருக்கான்ட்டு. நான் தான் சொன்னேன்ல அந்த ஜேகே ஒரு மக்குன்னு, அவன் பாட்டுக்கு நினச்சிட்ருக்கான். அப்போது நம்ம ஜேகே வந்து வெளியே வந்து டோர் ஓப்பன் பண்ண போல பார்த்துட்டு, எங்கே போகிறீங்க சார் அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ஐயோ எங்கே போகிறோம், எங்கடா கிளம்பணும், கோச்சிங் சென்டர் போகிறேன்ட்டு. சார் உங்களுக்கு நான் லீவ் சொல்லியிருக்கேங்க சார், பேசாட்டுக்கு போய் படுங்க சார் அப்படின்றாரு நம்மட்டே. அதுலட்டு நம்ம போயிட்டு இப்போ உள்ளே போறியா இல்லை அப்படின்றாரு. என்ன இவன் மிரட்ட ஆரம்பிச்சிட்டான், இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் போல். இல்லட்டே அது வந்து எனக்கு ஒரு ஒர்க் இருக்குது, அது எல்லா ஒர்க்கையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் ரெஸ்ட் மட்டும் எடுங்க சரிங்களா அப்படின்றாரு. நம்ம ஜேகே வந்து அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு போயிடுறாரு. டைம் ஆச்சுன்னு சொல்லி ஜேகேவை தேடுறாரு நம்ம டேம் சாப்பிட்றதுக்கு. ஜேகேன்னு கத்திக்கிட்டே போகிறாரு. எங்கே மனுஷன் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டுருக்காரு. ரூமு போய் தட்டுறாரு, ரூமை திறந்து பார்க்குறாரு, எங்கேயுமே ஆளை காணோம். பார்த்தா பால்கனியில் உட்காந்துருக்காரு சேரை தூக்கி போட்டு. போய் பார்த்துட்டு இங்கே தான் இருக்கீங்களா, கூப்பிட்டுட்டே இருக்கேன் உங்களுக்கு காது கேட்காத அப்படின்ட்டு போகிறான். ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்க சேடா. டே பார்த்துட்டு என்னாச்சு ஜேகே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. பரவாயில்ல சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னும் ஃபீவர் அடிக்குதான்னு பக்கத்தில் போகிறான். நம்ம ஜேகே வந்து டேவை இழுத்து லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு ஐம் சாரி அப்படின்றான். எதுக்கு அப்படி சொல்லி கேட்குறான். இல்லை நான் நைட்டு அப்படி தெரியாமல் தான் பண்ணிட்டேன், இன்னும் நீங்கள் அதை மறக்கலையா, நான் மறந்துட்டேன், நீங்கள் ஞாபகப்படுத்துனீங்கன்னா அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிடுவீங்க, பாருங்கள் என் நெக்கை பாருங்கள் எப்படி கடிச்சு வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள் சொல்லி டிஷர்ட்டை விலை காட்டுறான். நம்ம ஜேகே இருந்துட்டு சாரி இனிமேல் சொல்ல மாட்டேன் விட்டுரு அப்படி சொல்லி கேட்டிருக்காரு. நம்ம டே வந்து ஜேகே பற்றி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. சரி வாங்க சாப்பிட சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அப்படியேவும் சாப்பிட்டுட்டு 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு படம்லாம் பார்க்குறாங்க அன்றைக்கி மாதிரியேவும். ஆனால் ஜேகே வந்துட்டு பயப்படல இந்த தடவை. ஆனால் ஜேகே பக்கத்தில் டே வந்து ஆல்ரெடி உட்காந்துட்டான், அதனால் பயப்படல. 2 பேரும் அப்படியே படம் பார்த்துட்டு அப்படியே அன்றைக்கி டேவும் முடியுது. நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு தான் கிளம்புறாங்க. ஜேகே வந்துட்டு நான் கிளம்பிட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஸ்டிக்கி நோட்ஸ் எழுதி கிச்சனில் ஒட்டிட்டு போயிட்டான். நம்ம டே நேரம் எழுந்திரிச்சு கிச்சனுக்கு தான் வரான். வந்துட்டு காஃபி போடலான்னு பார்க்குறான், அந்த நோட்ஸை பார்த்துட்டு ஜேகேக்கு தான் கால் பண்ணுறான். ஜேகே எடுக்கல. கால் பிக் பண்ண மாட்டேறா, இரு நான் உன்னை காலேஜில் வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். பார்த்தா வெளியே வந்து பார்த்தா டாக்ஸி கரெக்டாக நிற்கிது. டாக்ஸியில் போயிட்டு ஏறி உட்காந்துட்டு காலேஜுக்கும் வந்துடுறான். நம்ம ஜேகேவை தான் நம்ம டே தேடிட்டு போகிறான். அப்போ ட்ராகன் இடையில வந்துடுறான். டே சாப்பிட்டியா அப்படி சொல்லி கேட்குறான். சாப்பிட்டேன் தள்ளு அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டு போகிறான். டே நீ இருடா டே அப்படி சொல்கிறான். என்ன அப்படி சொல்லி நம்ம டே வந்து ஜேகேவை பார்க்க போகிற அந்த ஒரு இதுலேயே பேசிகிட்ருக்காரு. காஃபி குடிச்சிட்டு போகலாமா அப்படின்னு. எனக்கு காஃபி பிடிக்காது அப்படின்னா. சரி உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ட்ராகன் கேட்குறான். எனக்கு எதுவுமே பிடிக்காது, நான் உன்ட்ட அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ட்ராகன் வந்து விடுற மாதிரி இல்லை. வா கேண்டீன் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே இருக்கான். கை இருந்துட்டு ஓ சார் வரமாட்டிங்களா, பிடிச்சி இழுத்துட்டு வாடா அப்படி சொல்லி நம்ம ட்ராகனை பார்த்து சொல்கிறான். கை நம்ம ட்ராகன் வந்துட்டு எதுவுமே பண்ணலை. சரி டே உனக்கு பிடிக்கலன்னா நீ போ அப்படி சொல்லிடுறான். நம்ம டே வந்துட்டு சரி ட்ராகன் நல்லா தானே இருக்கான் வா அப்படி சொல்லிட்டு நல்லா தான் இருக்கான்னா நல்லவனா ஜென்டில்மேனாக இருக்கானே அப்படி சொல்லிட்டு அந்த மீனிங்கில் தான். சரி போயிட்டு அப்புறமா போய் பார்த்துக்கலாம், இப்போ போனாலும் அந்த ஆள் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகன் கூட காஃபி குடிக்க போகிறாரு. போயிட்டு அங்கே ஜூஸ் தான் குடிச்சிட்ருக்காரு. அப்போது ஒய்யனும் ஜேகோப்பும் வராங்க. ஒய்யன் வந்துட்டு ஹாய் டே அப்படி சொல்கிறான். ஜேகோப் வந்துட்டு முறைச்சி பார்க்குறான் டேவை. ஏன்டா இவன் கூட வந்த அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி 2 நாள் லீவு தான், அதை வேறு சொல்லலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் இருக்கான். நம்ம ஒய்யன் வந்துட்டு டே எதுக்கு 2 நாள் லீவ் போட்ட அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ ட்ராகன் வந்துட்டு ஆமாம் நானே கேட்கணும்னு நினச்சேன், எதுக்கு 2 நாள் ஆளக்கானா அப்படி சொல்லி கேட்குறான். டே இருந்துட்டு அதுவா அது வந்து என் மாமா பையன் என்னை வெளியே கூப்பிட்டு போயிருந்தான், அதனால தான் 2 நாள் லீவு அப்படி சொல்லி ட்ராகன் முன்னாடி சொல்லிடுறான். ஆனால் இது வந்து ஜேகோப்புக்கும் ஒய்யனுக்கும் புதுசுன்றதுனால ஷாக் ஆகிட்டாங்க. எது மாமா பையனை அப்படின்றான். நம்ம ட்ராகன் பார்த்துட்டு எதுவுமே பேசலை. சரிட்டு என்னை போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ட்ராகன் அங்கேருந்து ஒரு மாதிரி எந்திரிச்சு போயிடுறான். நம்ம ஜேகோப்பும் ஒய்யனும் ஷாக்லேயே இருக்காங்க. யார் உன் மாமா பையன் சொல்லவே இல்லை எங்ககிட்டலாம், அப்போ நீ லவ் பண்ணுறியாட்டே அப்படி சொல்லி ஒய்யன் கேட்குறான். ஜேகோப் வந்துட்டு டே அப்போ நீ ஜேகே சாரை லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேக்கு ஒரு பொறைய எடுத்து
அப்படி சொல்லிட்டு என்ன கேட்ட அப்படின்னா, இல்லைடா நீ ஜேகே சாரை டேய் வாயை மூடுடா அப்படி சொல்கிறான். என்னாச்சு என்னாச்சு அப்படி சொல்லி ஒயன்னு கேட்குறான். ஒயன் அப்போ ஜேகப் வந்துட்டு அது வந்து அன்னைக்கு அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ டே வந்து வாயை பற்றி கோபி கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா அப்படி சொல்கிறான். அப்புறம் யாருமே இல்லாத இடத்துக்கு போயிட்டு 3 பேர் நின்று பேசிகிட்ருக்காங்க. ஏய் நீ உண்மையை சொல்லு, நீ யாரை சொன்ன உன் மாமா பையன் அப்படி சொல்லிட்டு ஜேகப் கேட்குறான். நீ யாரை நினச்ச அப்படி சொல்லி கேட்குறான். நான் ஜேகே சாரை தான் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னு நினச்சேன். உனக்கு யார் சொன்னால் நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆமாம் அவர் தானே வந்து பைக்கில் இறக்கி விட்டார், நான் தான் பார்த்தனே அப்படி சொல்கிறாரு. ஐயோ நீ எப்படா பார்த்த? ஆமாம் அன்னைக்கு நான் பார்த்தேன். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். இப்போ தான் நீ டாக்ஸியில் வர்ற, இல்லாட்டி உன்னை அவர் தானே கொண்டு வந்து இறக்கி விடுவார், அப்படி அவர் வீட்டில் தானே இருக்க அப்படி சொல்லி கேட்பான். இதெல்லாம் உனக்கு யாரா ஹோபி சொன்னது, இதெல்லாம் தப்பு ஹோபி அப்படின்றான். அப்போ இருந்துட்டு அப்போ எனக்கு தான் எதுவுமே தெரியலையா, அப்போ நான் தான் வேஸ்ட்டா அப்படி சொல்லி அவள் பார்த்துட்ருக்கா. நம்ம ஜேகப் இருந்துட்டு ஆமாடி நீ தான் வேஸ்ட்டு அப்படி சொல்கிறான். இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மறைக்கணும்னு ட்ரை பண்ணுறான். பட் மறைக்க முடியல. சொல்லிடுறான் ஒய்யன்ட்டி ஜேகப்டியும் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறான். அப்போது ஜிமின் உன் அண்ணன் இல்லையா அப்படி சொல்லி கேட்குறான். இல்லை அப்படி சொல்லி அதையும் சொல்லிடுறான். ஏன் இத்தனை நாள் எங்கக்கிட்ட இதெல்லாம் நீ சொல்லலை அப்படி சொல்லி 2 பேரும் கேட்குறாங்க. ஏன்னா சுச்சுவேஷன் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க 2 பேருமே, அதனால் கேட்குறாங்க. இருந்துட்டு ஜேகே சார் தான் சொல்ல வேணாம்னு சொன்னார். அப்போ நீ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற அப்படி சொல்லி கேட்குறான். பார்க்கலாம், இப்போ வரைக்கும் எந்த முடிவும் இல்லை. அவர் மாறிடுவாருன்னு எனக்கு தோணுது. அப்போது நீங்கள் 2 பேர் டிவோர்ஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தீங்களா அப்படி சொல்லி நம்ம ஒயன் கேட்குறான். இல்லை அப்படிலாம் இல்லை, நான் இல்லை, ஆனால் அவருக்கு எப்படி தெரியல, பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விட்றான். அப்போ வந்துட்டு நம்ம ஜேகேவை தான் பார்க்கணுன்றது ஞாபகம் வந்துச்சு. நான் போய் ஜேகேவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படி சொல்கிறான். இது காலேஜு ஆமல்ல ஜேகப், நான் போயிட்டு ஜேகே சாரை பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போகிறான். அப்போ ஏன்னு வந்துட்டு 2 பேர்த்தையும் பார்த்துட்டு திருன்னு முழிக்கிறா. அப்போ ஜேகப் வந்துட்டு இப்போ எதுக்கடி முழிக்கிற? அது இல்லை ஹோபி, ஏன் நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை பாரு, எனக்கு கூட தெரியல, ஆனால் உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ கூட என்கிட்ட சொல்லலை பாரு அப்படி சொல்லி கேட்குறா. அப்போ ஜேகப் வந்துட்டு ஆமாம் உன்கிட்ட சொன்னால் நீ என்ன பண்ணியிருந்திருப்ப, மேடம் என்ன பண்ணி கிழிச்சிருப்பீங்க அப்படின்றான். என்னை அசிங்கப்படுத்த எவனும் தேவையில்ல, நீயே போதும் வா அப்படி சொல்லி 2 பேரும் போயிடுறாங்க மல்லு கட்டிக்கிட்டேவும். அப்போ ஜேகே சைடு தான் ஜேகே உள்ளே வந்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கான். போயிட்டு பார்க்குறான். எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்றான். அப்படி ஜேகே நிமிர்ந்து பார்த்துட்டு வாட்டே அப்படின்றான். சாப்பிட்டீங்களா அப்படி சொல்லி கேட்குறான். நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டு தானே வந்த அப்படி சொல்லி கேட்குறான். டேப்லெட் போட்டிங்களான்னு மறுபடியும் தான் கேட்குறான். நான் போட்டுட்டேன், டேப்லெட்லாம் போட்டேன், நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படி சொல்லி கேட்குறான். பதிலே சொல்ல மாட்டான் நம்மகிட்ட. ஜேகே வந்துட்டு சாப்பிட்டியா இல்லையா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்றான். நான்லாம் சாப்பிட்டுட்டேன், இனிமேல் நீங்கள் எனக்கு ஒன்றும் டாக்ஸி அரேஞ்ச் பண்ண தேவையில்ல, எனக்கு வர தெரியும் அப்படி சொல்லி கோவமாக சொல்கிறான். ஜேகே வந்துட்டு ஏன் என்னாச்சு அப்படின்றான். நான் உங்ககிட்ட டாக்ஸி கேட்டேனா, நீங்கள் எதுக்கு முதல்ல எனக்கு டாக்ஸி புக் பண்ணீங்க, எனக்கு டாக்ஸியில் வர பிடிக்கல, எனக்கு வர தெரியும், எனக்கு போக தெரியும், உங்களால் பிக்கப் பண்ண முடியலன்னா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படி சொல்லி கோவமாக சொல்கிறான். ஜேகேக்கு வந்து ஒன்றுமே புரியல, ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு. சரிட்டே உனக்கு பிடிக்கலன்னா நீ உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோ அப்படி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே விட்டுறான். ஆனால் நம்ம வந்து இந்த பதில் பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவன் எதிர்பார்த்த பதிலே வேற. ஓகே நான் வேணால் உனக்கு கோச்சிங் கிளாஸில் சேர்த்துக்கிறேன், நீயும் என் கூடயே வந்துடுறியா, இதுதான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண பதில். ஆனால் ஜேகே வந்து இப்படி சொல்லுவான்னு எதிர்பார்க்கல. அதனால் ஒரு மாதிரி சோகமாக போய் உட்காந்துறேன் கிளாஸில். தென் கிளாஸ்லாம் முடிஞ்சு பிரேக் டைம் விட்டுட்டாங்க. அப்போ பிரேக் டைமில் தான் நம்ம ஜிமின் கிளாஸ் முடிச்சுட்டு வருவான். நம்ம சோகமாக ஜேகப்பும் ஒயன் கூட வந்துட்டுருக்கதை பார்ப்பான். ஒயனும் ஜேகப்பும் பேசிட்டு வந்துட்டுருப்பாங்க. அப்போது வந்து சோகமாக இருக்கிறத அவங்களும் பார்த்துட்டு என்னடா ஆச்சுன்னு கேட்டு வருவாங்க. இது எல்லாத்தையுமே ஜிமின் பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி டல்லாக வச்சுருக்கு அப்படின்றான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் அப்படின்றான். பரவாயில்ல, நம்ம இங்கே தனியாக தானே இருக்கோம், அதனால் நீ அண்ணானே கூப்பிடு அப்படின்றான். ஜிமின் அண்ணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படி சொல்லி கேட்குறான். என்னாச்சு, இந்த ஜேகேவை கரெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா தரீங்களா அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ ஒய்யனும் ஜேகப்பும் இப்போ எங்கள் காதில் ஏதோ கேட்டுச்சு, நீ அப்படி தான் சொன்னியாட்டே அப்படின்றான். நீங்கள் 2 பேரும் கிளம்பி போங்க, நான் ஜிமின் அண்ணாட்ட பேசிட்டு வரேன் அப்படி சொல்லி 2 பேர்த்தையும் பற்றி விட்றான். நம்ம ஜேகப்பும் ஒய்யனுக்கிட்டு இவன் என்னடா இப்படி இறங்கிட்டான் அப்படி சொல்லிட்டு போகிற மாதிரி போய் அது பின்னாடியே ஒரு மரம் இருக்குது, அங்கே போய் நின்றுட்டு ஒளிஞ்சு ஒட்டு கேட்டுட்ருக்கான். அப்போது நம்ம ஜிமின் வந்துட்டு
கரெக்டான ஆளை பார்த்து கேட்டிருக்க டே, ஐடியா தானே, கொடுத்துடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோள் மேலே கை போட்டுட்டு பேசிகிட்டு இருக்கான். ஒரு ஐடியா சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம டே இருந்துட்டு, வா சூப்பர்ண்ணா, இந்த ஐடியா மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு, உனக்கு நான் ட்ரீட் வைக்கிறேண்ணா, செம்மண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் ஜிமினண்ணா அப்படின்றான். ஜிமின் வந்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவ்வளோ நல்ல ஐடியா கொடுக்குறீங்களே, அப்படியே நீங்கள் மட்டும் சிங்கிளாக இருக்கீங்க அப்படி சொல்லி ஒரு வார்த்தை கேட்டேன்னா. அப்போ ஜிமின் வந்துட்டு, என்ன கேட்ட, ஏன் சிங்கிளாக இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கங்களாடி போயிடு இருந்த அண்ணா, சாரி, நான் எதுவும் கேட்கக்கூடாது கேட்டேனா, அழுதுட வேண்டாம் ப்ளீஸ்டா போயிடா அப்படின்றான். நம்ம டே வந்துட்டு, பரவாயில்லண்ணா விடுங்கண்ணா, நீங்கள் சிங்கிளாக இருக்கிறதுனால தானே நல்லா ஜாலியாக இருக்கீங்க அப்படி சொல்லி நம்ம டே வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான். இது எல்லாத்தையும் ஜேகோப்பும் ஒய்யனும் கேட்டுட்டு சிரின்னு சிரிக்கிறாங்க. சவுண்டு கேட்டு திரும்பி பார்த்தா அவங்க 2 பேரும் போகவே இல்லைன்றது டேக்கு அப்போ தான் தெரியுது. டே, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை, இப்படி ஒட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ அங்கிட்டிருந்து ஜேகே வந்துடுறான். என்ன பிரேக் டைம் முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது, எதுக்கு இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி மிரட்டுறான். அப்போ ஒய்யனும் ஜேகோப் இருந்துட்டு, டே தான் சார் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்றான். டே வந்துட்டு, அட பாவிங்களா, இங்கிட்டு திரும்பி பார்க்குற ஜிம்மின் சார் தான் கூப்பிட்டாரு அப்படி சொல்லிடுறான். கிளாஸ் டைமில் எதுக்கு அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்க ஜிம்மின் அப்படி சொல்லி நம்ம ஜேகே கேட்குறான். அப்போ ஜிம்மின் வந்துட்டு, ஏன்டா ஐடியா கேட்டது மட்டும் இல்லாமல் என்கிட்ட கோர்த்து வரையா விட்றா, இருடா உன்னைய பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றுமில்லை அப்படின்றான். தேவையில்லாமல் பசங்க டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காத, நீ தான் தண்டம்னா அவங்களையும் தண்டமாக்காத அப்படின்ற மாதிரி காதுகிட்ட போய் சொல்லிகிட்ருக்கான். ஏன்னா அவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸில், அதனால். அப்போ ஜிம்மின் இருந்துட்டு திரும்பி பார்த்துட்டு, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, போங்கடா கிளாஸுக்கு அப்படி சொல்லி அனுப்பிவிட்டு ஜேகேயை பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறான். ஏன்ட்டு ஜேகே சார் ஜிம்மின் சாருக்கு அதில் என்ன சொல்லியிருப்பார், மனுஷன் எப்படி போகிறாரு அப்படி சொல்லி நம்ம ஒய்யன்னு கேட்குறான். அப்போ ஜேகோப் இருந்துட்டு, சொரக்காய்க்கு உப்புலன்னு சொல்லியிருப்பார் அப்படி சொல்கிறான். எது அப்படி சொல்லி நம்ம ஒய்யன் திரும்பி பார்க்குறான். இதெல்லாம் உனக்கு தேவையாடி, மூடிட்டு போடி அப்படி சொல்லி 2 பேர் போகிறாங்க. டேக்கு வந்து ஜாலி தான் அந்த ஐடியாவை யோசிச்சு ஜாலி அப்படின்ட்டு அந்த ஆள் அந்த மைண்ட் செட்டுக்கே போயிட்டாரு. அப்போ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் என்ன ஐடியா அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன். பாய் அப்படின்னு நான் சொல்லுவேன், நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் பாய் சொல்ல மாட்டேன். நான் இந்த எபிசோட்லேயே நான் அதையும் சொல்லுவேன். யாரும் கட் பண்ணிட்டு போகாமல் கேட்டிங்கன்னா சரி வாங்க பேக் டு த ஸ்டோரி. அப்படியே அன்றைக்கி ஈவினிங்கும் ஆகுது. நம்ம டேவும் கிளம்புறாரு. ஆனால் ஜேகே இன்றைக்கும் இல்லை, ஏன்னா கோச்சிங் சென்டர் போயிட்டார். மார்னிங் ஈவினிங் 2 நேரமுமே இருக்கும். நம்ம டே வந்துட்டு ஆட்டோ பிடிச்சி போயிடுறாரு வீட்டுக்கு. போயிட்டு ஜிம்மின்னு சொன்ன மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உட்காந்துருக்காரு. அவரோட பெட்ரூமில் தான் உட்காந்துருக்காரு. நம்ம ஜேகே வந்து நைட் வர்றதுக்கு 7 o'clock ஆகிடுச்சு. வந்து பார்க்குறான், என்னடா இப்படி இருக்குது ரூமு, நம்ம ரூமுக்கு தான் வந்திருக்கோமா இல்லை வேறு யார் ரூமுக்கு வந்திருக்கோமா அப்படி சொல்லிட்டு வெளியே போயிட்டு டோர் நம்பர்லாம் பார்க்குறான். கரெக்டான ரூமுக்கு தானே வந்திருக்கோம் அப்படி சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறான். பார்த்தா ரூம் ஃபுல்லாக ஒரே டெக்கரேஷன் தான். இந்த சைனீஸ் ட்ராமாலாம் இருக்கும்ல, ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாலெலாம் மேரேஜ் பண்ணும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் சிவப்பாக வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி பொக்கே, அந்த மாதிரிலாம் பொக்கே வாங்கி ரூமவே ஒரு மாதிரி மாற்றி வச்சுருக்கான். ஜேகேக்கு அந்த வியூ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது செம்மையாக இருக்கே அப்படி சொல்லி யோசிச்சுட்ருக்கான். யோசிச்சிட்டேவும் சரி டேவை போய் பார்க்கலாமா, இல்லை அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படி சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் போகலான்னு சொல்லிட்டு போகிறான். ரூமை திறந்தா அவன் ரூமும் செம்மையாக இருக்கே அப்படி சொல்லி பார்த்துட்டேவும் ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அந்த ஸ்மெல்லும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அது ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்குது அவனுக்கு. செம்மையாக இருக்கே அப்படி சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டுலாம் வந்து பார்க்குறான். நம்ம டே வந்து காஃபி வச்சுட்டு போயிருக்கான் ஜேகேக்கு என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படி சொல்லிட்டு நல்லா பார்த்துட்ருக்கான். சுற்றி பார்த்துட்டு அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எப்படி வார்த்தையில் சொல்கிறதுனே அவனுக்கு தெரியல. எப்படியாச்சும் டேவை பாராட்டிடணும்டா, 4 வாரத்தை நான் இருக்குன்னு அப்படி சொல்லிட்டு காஃபியை எடுத்துக்கிட்டேவும் நம்ம டே பார்க்கறதுக்காக வர்றான். டே ரூமுக்கு தான் போகிறான். போயிட்டு டேன்னு வெளியே நின்று கத்திகிட்ருக்கான். நம்ம டே இருந்துட்டு, நான் கிச்சனில் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சவுண்ட் கொடுக்குறான். அவன் சரி சமைச்சிட்ருப்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம டேவை பார்க்கறதுக்காக ஜேகே வந்து போயிட்டுருக்காரு. காஃபி சிப் பண்ணிகிட்டே தான் போயிட்டுருக்காரு. நம்ம ஜேகே போயிட்டு டே என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கலான்ட்டு வராரு. இப்போ டேவை திரும்பி பார்த்துட்டு அந்த வாயில் வச்சிருந்த காஃபியவே அப்படி சொல்லி துப்பிடுறாரு. நாக்கில் சுட்டுக்கிட்டாரு. டே என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படி சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. பார்த்தா நம்ம டே வந்து ரொம்ப குட்டியாக ஒரு ஷார்ட்ஸும் ஒரு பெரிய சட்டையும் போட்டு நிற்கிறாரு. நம்ம
ஜேகேக்கு மூச்சு விட முடில. என்னடா பண்ணுற நீ அப்படி சொல்லிட்டு நம்ம டே திரும்பி பார்க்குற. ஐயோ மெதுவாக அப்படி சொல்லிட்டு நம்ம டே வந்து ஜேகே தலையில் பேட் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகேக்கு தாங்க ஒரு மாதிரி ஹார்ட்டாக இருக்குது, மூச்சு விட முடியல. டே பக்கத்தில் வேற நிற்கிறானா, ஒரு மாதிரியாக பார்க்குற நம்ம டேவை. டே தான் இப்போ ஒன்றும் இல்லை என்னாச்சு அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கான். மண்டையை மட்டும் ஜேகே ஆட்டுறாரு. நல்லா இருக்கா ரூம், நான் தான் டெக்கரேட் பண்ணேன், நல்லா இருக்கா அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்படின்றாரு நம்ம ஜேகே வந்துட்டு வாயவே திறக்காம. என்ன ஜேகே பிடிக்கலையா அப்படின்றான். இல்லை நல்லா இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறான். அப்போ ஏன் அப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறான். என்ன ட்ரெஸ்ஸு இது அப்படி சொல்லி கேட்குறான். ஓ இதுவா, அது வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் ரூமில் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்போது மேலே ஜூஸ் கொட்டிடுச்சு. க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன், ஜூஸ் கொட்டிடுச்சா, சரி விடுங்க ஏதோ கொட்டிடுச்சு, நான் அதனால் உங்கள் ட்ரெஸ்ஸை போய் எடுத்து போட்டுக்கிட்டேன், இப்போ என்ன நான் போடக்கூடாதா, சரி விடுங்க நான் கழட்டிடுறேன் அப்படி சொல்லிட்டு 2 பட்டனும் ஓப்பன் பண்ணுறான். நம்ம ஜேகேன்ட்டு டே வேணாண்டா, இதுக்கே என்னால் மூச்சு விட முடியலடா, நான் செத்து போயிடுவேன்டா ப்ளீஸ்டா அப்படின்ற மாதிரி மனசுக்கு நினச்சிட்டு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். நம்ம டேக்கு வந்து புரியுது ஜேகே வாடா ஏன் வலிக்கு அப்படி சொல்லிட்டு ஜேகே ஒரு லுக் விட்டுட்டு, சரி ஜேகே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் போய் சமைச்சிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டே வந்து முன்னாடி போகிறான். முன்னாடி போயிட்டு சமைச்சிட்ருக்கான். நம்ம ஜேகேயை பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு ஸ்மெல் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு சமைச்சிட்ருக்கான். ஆனால் மனசுக்குள்ளேயும் ஜேகே உள்ளவான்னு நினச்சிட்டே இருக்கான். நம்ம ஜேகே ஹாலுக்கு தான் போகிறான். போயிட்டு அவனுக்கு மனசு கேட்கல, வேகமாக வந்து டேவை பிடிச்சி இழுத்து லிப் லாக் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நம்ம டே வந்து எதுவுமே பேசலை, அப்படியே அந்த ஸ்லாப் மாதிரி இருக்கும்ல அதில் சாஞ்சி நின்றுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஜேகே தான் வெறி கொண்டு பண்ணிகிட்ருக்காரு, லிப்ஸ்லாம் சக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ எங்கேயோ டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. நம்ம ஜேகே வந்து அதை காதிலே வாங்கலை, நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. பார்த்தா மறுபடியும் டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. டேக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, எவன்டா அது அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறாரு. எல்லாமே கனவு. கனவா அப்படி சொல்லி நம்ம டே வந்து தலையில் அடிச்சுட்டு டைம் பார்க்குறான். ஜேகே வர டைம் தான் 7 o'clock. எப்படியோ இதானே நடக்க போகுது, டே அசத்திரு அப்படி சொல்லிட்டு பூஸ்டப்லாம் பண்ணிட்டு போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணலான்ட்டு போகிறாரு. வேண்டாம் நம்ம ஓப்பன் பண்ண வேணாம், அவனே ஓப்பன் பண்ணிட்டு வரட்டும் அப்படி சொல்லிட்டு டே வந்து ரூம்லேயே உட்காந்துக்கிறாரு. நம்ம ஜேகே வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓகே, நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போ நான் போயிட்டு வரேன். டாட்டா பை பாய். ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் யுவர் மின்மினி பிக்ஸ். ஐம் யுவர் மின்மினி. பாய், லவ் யூ.